Hi everyone, welcome to our today's chemistry class. ஸோ இந்த வீக் கம்ப்ளீட்டாகவே நம்ம சிக்ஸ்த் சாப்டர் சாலிட் ஸ்டேட் பற்றி தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோஃபா நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோம் அப்படின்னா பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் எஃப்சிசி அப்படின்ற டாபிக்கோட நம்ம முடிச்சிருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு பாதி லெசன் முடிஞ்சு போச்சு. இன்னமும் நம்மளோட வீடியோஸை பார்க்காதவங்க உடனே போய் பாருங்க. எல்லா வீடியோஸும் என் சேனல்ல அவைலபிளா இருக்கு. அதுக்கு நான் தனி பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. ஓகே, அப்ப இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னா இம்பர்ஃபெக்ஷன் இன் சாலிட்ஸ் அப்படின்ற டாபிக் பற்றி தான் பேச போறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஒரு குக்கிங் பண்றோம், சமைக்கிறோம் அப்படின்னா சப்போஸ் ஏதோ ஒரு சால்ட் உப்பே இருக்கு, கூட குறைய போயிடுச்சு அப்படின்னா அதை சாப்பிட முடியுமா? முடியாது இல்லையா? அப்ப அந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரியில ஒரு சாலிடை ப்ரிப்பேர் பண்றப்போ வரக்கூடிய இம்பர்ஃபெக்ஷன்ஸ், குறைபாடுகள், அதை பத்தி தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஸோ அதான் இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டிஃபெக்ட்ஸ் அப்படின்ற வேர்ட்ல எனக்கு குறிப்பா சொல்றாங்க. மொத்தம் எனக்கு 4 விதமான டிஃபெக்ட்ஸ் பத்தி பேச போறோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் பாயிண்ட் டிஃபெக்ட், அடுத்ததா இன்டர்சிஷியல் டிஃபெக்ட், லைன் டிஃபெக்ட் அண்ட் தி வால்யூம் டிஃபெக்ட். ஓகே, இதுல நமக்கு 12th ஸ்டாண்டர்ட்ல நம்ம பிரீஃபா படிக்க போற டாபிக் எனக்கு பாயிண்ட் டிஃபெக்ட் தான். பட் இதுக்குள்ள நம்ம போறதுக்கு முன்னாடி இது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஒரு ஒன் லைன் மாதிரி பார்க்கலாம். ஓகே, அப்ப பாயிண்ட் டிஃபெக்ட், பாயிண்ட் அப்படின்றது நம்ம என்ன சொல்றோம்? ஒரு ஆட்டம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆட்டம் எங்க பிளேஸா இருக்கோ அந்த பாயிண்ட்டுக்கு பேர் தான் வந்து இட் இஸ் கால்ட் அஸ் லாட்டிஸ் பாயிண்ட். அந்த இடத்துக்கு பேர் தான் லாட்டிஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்ப இந்த பர்டிகுலர் இடத்துல வர வேண்டிய ஆட்டம் எனக்கு வராமல் போகலாம், இல்ல ஒரு ஆட்டம்க்கு பதிலா இன்னொரு ஆட்டம் வந்து எனக்கு பிளேஸ் ஆகலாம். அப்ப இந்த மாதிரி பர்டிகுலரா லாட்டிஸ் பாயிண்ட்ல ஏற்படக்கூடிய அந்த டிஃபெக்ட் தான் நம்ம என்ன சொல்றோம்? பாயிண்ட் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இப்ப அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இன்டர்சிஷியல். ஓகே, இப்ப என்ன இன்டர்சிஷியல்? இப்ப இந்த ஆட்டம் சேர்ந்து பாத்தீங்களா, ஆட்டம் சேர்றதுக்கு நடுவில் எனக்கு ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். இந்த எம்டி ஸ்பேஸ் தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? இன்டர்சிஷியல் பொசிஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப இந்த எம்டி ஸ்பேசஸ்ல எனக்கு எக்ஸ்ட்ரா அயான்ஸ் வருது, ஒரு பிளஸோ இல்ல மைனஸோ எனக்கு உள்ள வந்து பிளேஸ் ஆகுது. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நான் ஒரு NaCl பத்தி பேசிட்டு இருக்கேன், எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாம ஒரு சில்வர் உள்ள வருது, அது எனக்கு இந்த இடத்துல போய் எனக்கு பிளேஸ் ஆகுது. அப்ப இது மூலமா அந்த கிறிஸ்டல எனக்கு ஒரு சில டிஸ்டர்பன்சஸ் வரலாம், அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எனக்கு டிஃபர் ஆகலாம். அப்ப இந்த மாதிரி அந்த எம்டி ஸ்பேஸ் இன்டர்சிஷியல் பொசிஷன்ல எனக்கு ஒரு குறைபாடு வருது, டிஃபெக்ட் வருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் எனக்கு இன்டர்சிஷியல் டிஃபெக்ட். ஓகே, தென் மூணாவதா லைன் டிஃபெக்ட். லைன் டிஃபெக்ட்னா என்ன? இப்போ சப்போஸ் நான் 2 ரோ வரைஞ்சிருக்கேன், இந்த 2 ரோல கம்ப்ளீட்டா எனக்கு ஒரு ரோவே மிஸ் ஆகுது, இல்ல எனக்கு 2 ரோ வர வேண்டிய இடத்துல எக்ஸ்ட்ராவா இன்னொரு புதுசா ஒரு ரோ வருது, ஒரு லைனே புதுசா வருது. அப்ப அது மூலமா என் கிறிஸ்டலோட ஷேப், ஸ்ட்ரக்சர், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் மாறுது, இல்ல ஒரு லைன் வராம போகுது அப்படின்னா இதுக்கு பேர் தான் எனக்கு லைன் டிஃபெக்ட். பாயிண்ட் டிஃபெக்ட்ல பர்டிகுலரா நீங்க ஒரு ஆட்டம் பத்தி மட்டும்தான் பேசுவீங்க. இந்த இடத்துல வர வேண்டிய ஆட்டம் எனக்கு வராம போகலாம், இல்ல எக்ஸஸா வரலாம். ஆனா இங்க லைனை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த கம்ப்ளீட்டா ஒரு லைன் பத்தி ஃபுல்லா பேச போறோம். இந்த ஒரு லைன் மொத்தமா எனக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் வரலாம், இல்லாட்டி எனக்கு வராமையே போயிடலாம். ஸோ அது மூலமா கிறிஸ்டலோட ஷேப் அண்ட் ஸ்ட்ரக்சர் மாறும். ஸோ அதை பத்தி படிக்க போதா எனக்கு லைன் டிஃபெக்ட். ஓகே, அடுத்தது வால்யூம் டிஃபெக்ட். வால்யூம் டிஃபெக்ட்னா என்ன? சப்போஸ் இந்த கிறிஸ்டல்ல எனக்கு ஒரு லைன் இதுமே கிராஸ் விழுகுது, கிராஸ் எனக்கு ஒரு கோடு விழுகுது, அப்ப ஆட்டோமேட்டிக்கா அதோட ஸ்ட்ரக்சர் எனக்கு மேலும் கீழே மாறும் இல்லையா? சரி, இப்ப இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல எனக்கு நிறைய ஹோல்ஸ் இருக்கு, நிறைய பள்ளம் விழுகுது, போர்ஸ் விழுகுது அப்படின்னா அப்ப அந்த மாதிரி ஆகுறப்போ ஆட்டோமேட்டிக்கா கிறிஸ்டலோட வால்யூம் அப்படின்றது குறையும், இல்லாட்டி எனக்கு கூட ஆரம்பிக்கும். அப்ப அந்த சைஸ் பத்தி பேச போறது எனக்கு வால்யூம் டிஃபெக்ட். கிராக் விழுகிறதோ இல்ல ஹோல்ஸ் விழுகிறதோ அந்த மாதிரி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சாலிடோட அந்த சைஸ் வெயிட் அப்படின்றது எனக்கு குறைய ஆரம்பிக்கும். அதை பத்தி பேசுறது எனக்கு வால்யூம் டிஃபெக்ட். ஓகே, ஸோ மொத்தம் 4 டிஃபெக்ட் ஹெட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுல நம்ம பிரீஃபா படிக்க போறது பாயிண்ட் டிஃபெக்ட் பத்தி தான் நம்ம இங்க பிரீஃபா கத்துக்க போறோம். ஸோ அடுத்தது பாயிண்ட் டிஃபெக்ட் பத்தி இங்க நம்ம டீடைல்டா படிக்கலாம். அதோட கிளாசிபிகேஷன் பாத்தீங்கன்னா ஸ்டாக்கியோமெட்ரி, நான் ஸ்டாக்கியோமெட்ரி அண்ட் இம்பியூரிட்டி டிஃபெக்ட்ஸ். ஓகே, அப்ப ஸ்டாக்கியோமெட்ரினா என்ன? ஒரு டிஃபெக்ட் நடந்து முடிஞ்சாலுமே கடைசியில நம்பர் ஆஃப் பிளஸும் நம்பர் ஆஃப் மைனஸும் எனக்கு ஈக்குவலா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 10 பிளஸ் இருக்கு, அதுக்கு ஈக்குவலா 10 மைனஸ் என் கையில இருக்கு. இப்போ டிஃபெக்ட் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமும் எனக்கு இந்த பிளஸ் அண்ட் மைனஸோட நம்பர்ஸ் எனக்கு ஈக்குவலா மெயின்டைன் ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் எனக்கு ஸ்டாக்கியோமெட்ரி. ஓகே, அப்ப இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் யாரு உங்களுக்கு நான் ஸ்டாக்கியோமெட்ரி. அப்ப இங்க டிஃபெக்ட் அக்கர் ஆச்சு அப்படின்னா பிளஸ் அண்ட் மைனஸோட நம்பர்ஸ் எனக்கு ஈக்குவலா வராது. அப்ப இங்க நம்பர்ஸ் ஸ்டாக்கியோமெட்ரி அப்படின்னா எனக்கு நம்பர்ஸ் தான். ஸோ நம்பர்ஸ் ஈக்குவலா வந்துச்சுன்னா ஸ்டாக்கியோமெட்ரி, அப்படி வராட்டி அது எனக்கு நான் ஸ்டாக்கியோமெட்ரி. ஸோ ஸ்டாக்கியோமெட்ரியை ரெண்டா பிரிக்கிறோம், ஸ்காட்கி டிஃபெக்ட் அண்ட் ஃப்ரெங்கல் டிஃபெக்ட். அதே மாதிரி நான் ஸ்டாக்கியோமெட்ரியை ரெண்டா பிரிக்கிறோம், மெட்டல் எக்ஸஸ் அண்ட் மெட்டல் டெஃபிஷியன்சி. ஓகே, தென் அடுத்ததா இம்பியூரிட்டி. ஸோ நேம்லேயே வந்துருச்சு,
எக்ஸ்ட்ராவா எனக்கு ஏதோ ஒரு டிஸ்டர்பன்சஸ் எனக்கு உள்ள வரப்போகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம கேட்மியம் குளோரைட் பத்தி நான் பேசிட்டு இருக்கேன். நான் எடுக்க போற சால்ட் எனக்கு CdCl2. அப்ப இதுக்கு சம்மந்தமே இல்லாம எனக்கு ஒரு சில்வர் உள்ள வருது. இந்த சிடி அப்படின்ற பிளஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஏஜி பிளஸ் உள்ள வந்து எனக்கு அந்த பிளேஸ் அகாமடேட் பண்ணுது. அது மூலமா என்னோட கிறிஸ்டல் கொஞ்சம் மாறுபடுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் எனக்கு இம்பியூரிட்டி டிஃபெக்ட். ஓகே, அப்ப இப்ப இங்க நம்ம பார்த்த இந்த பாயிண்ட் டிஃபெக்ட் மட்டுமே இது எனக்கு தனி 2 மார்க் கொஸ்டின், புக் பேக் நம்பர் 8th கொஸ்டின். ஓகே, ஸோ கேட்டாங்க அப்படின்னா பாயிண்ட் டிஃபெக்டோட டெஃபினிஷன் எழுதிட்டு கண்டிப்பா இந்த கிளாசிபிகேஷனும் சேர்த்து படிச்சுக்கோங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம படிச்ச இந்த டிஃபெக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது நம்ம எதை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா ஸ்காட்கி, ஃப்ரெங்கல், மெட்டல் எக்ஸஸ், மெட்டல் டெஃபிஷியன்சி. ஸோ இந்த 4 டிஃபெக்ட்ஸுக்கும் நான் தனித்தனியாக தான் வீடியோஸ் அப்லோட் பண்ண போறேன். ஸோ அதையும் சேர்த்து பாருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேக் கேர். தேங்க்யூ.